ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டு குட்டி கத்திரிக்காய் தோட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, செடியில் போய் காய் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். வந்ததுக்கு 3 காய் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதை வரைக்கும் பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே காய்கறி பறித்து நம்ம சமைக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காய்ச்ச காய். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இது ஆவாரம் பூங்க. எங்கள் மாமியாருக்கு மூட்டு வலின்னு சொல்லிட்டு இது நேற்று வெளியில் போயிருந்தார் கழனி வேலைக்கு. அங்கேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாங்க. அது பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாப்பாடு வீடியோவுக்கு போகலாம். சுட சுட சாதம், நல்லா ஆவி பறக்க சுட சுட சாதம். வெயில் நாளில் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆற வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் சுட சுட சாப்பிடுவேன். அது மழை நாளாக இருந்தாலும் சரி, வெயில் நாளாக இருந்தாலும் சரி. சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ தாங்க பொரியல் பண்ணியிருந்தேன் மாமியாருக்கு. அவங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தேன். அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வீட்டில் பறித்தோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். மாங்காய் போடல, ஆனால் இன்றைக்கி மாங்காய் போட்டு வச்ச சாம்பார் மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக ரசம். இது பாப்பாவுக்கு பருப்பு டால் கொஞ்சமாக எடுத்து வச்சு செஞ்சது. அவங்களுக்கு கூட கீரையும் ஆட் பண்ணி ஊட்டுவேன். இது சிறுகீரை பொரியல், முட்டை போட்டு செஞ்சது. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கீரை வருது. நேற்று சந்தைக்கு போயிருந்தோம், அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப விலையாக தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சீசனுக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பாடு இருந்தால் வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட்